சின்னதாக ஆரம்பிச்ச ஒரு கிஃப்ட் அண்ட் டாய்ஸோட ஷாப் தான் என் ஹஸ்பண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா அது அவரோட ட்ரீம். ஆக்சுவலி வந்துட்டு அவர் பேக் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் இருந்தது அவரோடது. நிறைய காம்படிஷன் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். அந்த காம்படிஷன்ல நம்மளோட கிஃப்டரி ஷாப் அப்படிங்கறத நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறீங்க? காம்படிட்டர்ஸே எனக்கு இல்லை. நான் வந்து ப்ராடக்டை சேல் பண்ணல, நான் வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் கொடுக்குறேன், ஒரு கன்சல்ட் பண்றேன். எது எடுத்தாலும் சார்கிட்ட கேட்கறது, இது பயமா இருக்கு, இவ்வளோ பெரிய கிளைண்ட் கிட்ட நான் தனியா போகணுமா, இவ்வளோ பேரை நான் பார்க்கணுமா. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ பெரிய கிளைண்ட் வந்து முன்னாடி உட்காந்துரும். அந்த ஒரு பிஸ்னஸ் க்ளோஸ் பண்றதுக்கு எனக்கு தெரியும், இண்டிபெண்டா என்ன மாதிரி பண்ணணுங்கிறது தெரியும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி உமனுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஹலோ வணக்கம். ரிசர்ச் கிரியேட்டர்ஸ் பிரசன்ஸ் பிராண்டிங் சீரீஸ்ல மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. நான் நிஷா. இந்த உலகத்துல கிஃப்ட் அப்படின்னு சொன்னா பிடிக்காத மனுஷனே இல்லைன்னு சொல்லலாம். ஈவன் கிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் கிஃப்ட் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னு தெரியுமா? அது ஒரு சின்ன ப்ராடக்ட் அப்படிங்கறதையும் தாண்டி நம்மளோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், ஹார்ட் அண்ட் தென் பியூட்டிஃபுல் மெமரிஸோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். என்னடா பிராண்டிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பத்தி பேசுறாள்னு நினைக்கிறீங்களா? எஸ், இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி, கார்ப்பரேட் கிஃப்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து பிலாங் பண்றாங்க. இவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை கேட்கிற ஒவ்வொரு விமன்ஸுமே தங்களோட பிசினஸ் ஐடியாவை ஏன் இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியா கண்டிப்பா இருக்கும். இதுக்கு 100% கேரண்டி நான் தரேன். பட் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த சீரீஸ டில் எண்ட் வரைக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டியதுதான். சோ சனோ கிஃப்ட் அண்ட் டாய்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஷாப்ல இருந்து கிஃப்டரி அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்குன மிஸ்ஸஸ் நிஷா பேகம் அவர்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ லெட்ஸ் வெல்கம் நிஷா பேகம், தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கிஃப்டரி. ஹாய் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட இந்த பிராண்டிங் சீரீஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களை பத்தி சில விஷயங்கள் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்லுங்க. ஐ எம் நிஷா பேகம் ஃப்ரம் கிஃப்டரி. வி டூ கஸ்டமைஸ்டு கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ். ஸோ இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலைஸ்டா வந்து அந்த கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ்ல என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நான் இன்னைக்கு கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இருந்த ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, என்னோடது எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து மாறி வந்திருக்கு. பிகாஸ் இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஒரு பிசினஸா இருந்துச்சு. அதை வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு நான் வந்து இதோட எம்டியா இருந்து இதை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆஃபீஸ் வந்து லொக்கேட்டட் அட் அரஸ்புரம். ஒரு ஷோரூம் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருக்கு. நம்ம 2021 ஜனவரியில தான் வந்து இங்க கார்ப்பரேட் ஆஃபீஸே வந்து ஓபன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து ராமநாதபுரத்துல வந்து என் ஹஸ்பண்டோட ஷாப் தான். ஸோ ஒரு 15 இயர்ஸா வந்து அது கம்ப்ளீட்டா வந்து பண்ணிட்டு இருந்தார் அவரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு மார்ச் டு ஏப்ரல்ல வந்து நான் டிபி ஷவுகத் அப்படிங்கிற குருநாதரை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நான் அப்ப சந்திச்சேன். இன்னைக்கு அவர் எனக்கு குருவா மாறி இருக்காரு. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் சொல்லணும். சீரியஸ்லி எனக்கு சூப்பர் மேம். இப்போ மேம் சொன்ன மாதிரி உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சனோ கிஃப்ட்ஸ் அண்ட் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? சார் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு பிசினஸ். ஸோ சனோ கிஃப்ட் அண்ட் டாய்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லா வேற இண்டஸ்ட்ரி. நம்ம கிஃப்டரி அப்படிங்கிறது கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ். ஸோ இதுல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் நம்ம கார்ப்பரேட் கிஃப்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி பெயின்ஃபுல்லா இருந்துச்சுங்களா? சார் சொல்ற மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி கேட்டர்பில்லர் பட்டர்ஃப்ளைல இருந்து சேஞ்ச் ஆகுதோ, ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு மேம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? பெயின் இல்லாம எதுவுமே இல்லம்மா. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்துட்டு நான் பெயின் இல்லாம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. எல்லா பெயினையும் தாண்டி சார் எப்பவுமே சொல்லுவாரு, ஒரு கேட்டர்பில்லர் எப்படி வந்து ஒரு பட்டர்ஃப்ளையா மாறிச்சோ அந்த மாதிரி அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அதை அனுபவிச்சு வந்துதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு எம்டியா உட்கார முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கீழே வந்து ஒரு 10 ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க ப்ராப்பரா. இந்த ஷோரூம் ரன் பண்ண முடியுது. அண்ட் தென் வந்து இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல பெரிய பெரிய கிளைண்ட்ஸோட இன்னைக்கு மீட் பண்ணி இன்னைக்கு ப்ராப்பரா நம்ம கிளைண்ட்ஸை தேடி போன காலம்லாம் போய் இப்போ கிளைண்ட்ஸ் நம்மள தேடி வர வைக்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா நம்மளோடது இருக்கு அப்படின்னா, எல்லா விஷயமும் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெயின்ஃபுல் ஸ்டோரியும் இருக்கு. கண்டிப்பா யா, அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா சின்னதா ஆரம்பிச்ச ஒரு கிஃப்ட் அண்ட் டாய்ஸோட ஷாப் தான் என் ஹஸ்பண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா அது அவரோட ட்ரீம். ஆக்சுவலி வந்துட்டு அவர் பேக் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் இருந்தது அவரோடது. அப்போ அவருக்கு வந்து முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டாய் ஷாப்ல வந்து இருந்திருக்காரு அவரு. அதனால அதை வைக்கணுங்கிறது அடிக்கடி என்கிட்ட சொன்ன ஒரு ட்ரீம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அவருக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கு சப்போர்ட்ஃபுல்லா நான் இருந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு
ஒரு பெண் பெண் தான் இருப்பாங்க. அப்படின்னு என்னோட லைஃப்ல வந்து அது 100% ட்ரூ தான். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, என்னோட வெற்றிக்கு பின்னாடி என் ஹஸ்பண்டும் இருக்காரு. Wow, great. யா Really ஏன்னா proud. இன்னைக்கு அவரோட ட்ரீம்காக நான் உள்ள வந்தேன். ஸோ ம். உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆச்சு. பட் அந்த இடத்துல வந்து என்னோட குழந்தைங்களோட படிப்பு அண்ட் தென் எஜுகேஷனோட அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தது. ம். ஸோ அதையும் மேனேஜ் பண்ணி ரொம்ப பெயின்ஃபுல்லான ஸ்டோரி தான். ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படிங்கும்போது அவங்கள இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வச்சு இன்னைக்கு வந்து டாட்டர் வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. Wow. ஸோ சன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க மேரிட். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படிங்கும்போது அதெல்லாம் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் நிறைய தாண்டி தான் வர வேண்டியது இருந்தது எங்களுக்கு. அந்த மாதிரி நேரத்துல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என் ஹஸ்பண்டோட பிசினஸும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் ட்ரீம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, Yes. கோல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு Really. இல்லையா. Yes. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பசங்க பெருசாகும்போது நிறைய மணிங்கிறது வந்து நிறைய தேவைப்பட்டது. ஸோ அப்ப அதுக்கானது வந்து அதுல ஃபுல்ஃபில்மெண்ட் எங்களுக்கு ஆகல. என்னோட ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு லக்ஸூரியா வாழணும், ஒரு லக்ஸூரியா நம்ம குழந்தைங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ட்ரீமா இருந்துச்சு. ஸோ அவரோட ட்ரீம்க்கு நான் பாடுபட்ட மாதிரி என்னோட ட்ரீம்க்கும் வந்து அவர் சப்போர்ட்ஃபுல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு எம்என்சி ஆரிஃப்ளேம்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி கன்சல்டன்சி அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து கத்துட்டு அதுல வந்து இருந்தேன்னா Okay. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு 13 இயர்ஸ் ஜேர்னி தான் அந்த ஆரிஃப்ளேம்ல இருந்தது. ஸோ அதுல இருந்து நான் இந்த கார்ப்பரேட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னா ஆஃப்டர் சவுகத் குரு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து நடந்திருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி சமயத்துல வந்து என்னோட பெயின், அதாவது நான் எனக்கு எவ்வளவு மணி தேவை இருக்கு, ஸோ நான் எப்படி வந்து வளரணும், நான் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறது அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அவர் தான் சொன்னாரு ஒரு பிசினஸ்னா இந்த மாதிரி இருக்கும், ஸோ அதுல ஒரு சிஸ்டம் அது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா டிசிப்ளின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா சொன்னாரு. ஸோ அந்த நேரத்துல என்னோட ஹஸ்பண்டோட ட்ரீம் மட்டும் தான் பார்த்தனே தவிர பெரிய growth நான் பார்க்கவே இல்லை. ஸோ பார்க்கல. ஓகே அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம லைஃப் ஸ்டைல் போகுது. அப்ப எப்போ வந்து வரும், ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும், இனி நம்ம பசங்க வந்து அவங்க படிச்சு அவங்க ஒரு நல்ல லெவலுக்கு வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி ஐடியா மாறி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல தான் நான் வந்து சாரை வந்து மீட் பண்ணேமா. ஸோ அப்ப அந்த டைம்ல வந்து சார் வந்து என்னை பார்த்தது வந்து நான் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் முதல்ல. ஏன்னா எந்த நேரத்துல எது கடவுள் நாடுறாருன்னு சொல்லி சொல்ல முடியாது. அந்த நேரத்துல கடவுளால அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் சவுகத் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதை நான் வந்து அந்த டைம்ல கேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ சார் என்ன சொல்றாரோ அது வேற எந்த அப்பீலும் கிடையாது. அவர் சொல்ற அந்த விஷயத்த அப்படியே நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ அப்ப அவரும் இந்த ஊருக்கு வந்த ஒரு புதுசா இருந்தாரு. ஸோ அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட விஷயங்கள், என்னோட பெயின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவர் கண்டிப்பா இந்த பிசினஸை வந்து நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துடலாம் நிஷா, உங்ககிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து நின்று கொண்டு வந்தார். இப்போ சாரோட மென்டார்ஷிப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 3 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ சாரோட மென்டார்ஷிப் எடுக்கும் போது மற்ற பிசினஸ் கன்சல்டன்ட்ஸ்க்கும் நம்மளோட சாரோட கைடன்ஸுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான டிஃபரன்ஸ் தெரியுது மேம்? எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது கிடைக்கும்? நான் பெரிய கன்சல்டன்ஸ் யாரையுமே பார்த்தது கிடையாது, இதுதான் உண்மை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ண ஒருத்தர் தான் ஷவுகத் சார். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதுக்கப்புறம் ஆஃப்டர் இப்போ நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது நிறைய பிசினஸ் கன்சல்டன்ட்ஸ் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்றாங்க. இருந்தாலுமே நான் ஒரு ட்ரைனிங் போறேன், பிஎன்ஐல இருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய ஃபோரம்ஸ்ல இருக்க ட்ரைனிங்ஸ்க்கு எல்லாமே போவேன். ஸோ அங்க சொல்ற ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எல்லாமே லேர்ன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பிகாஸ் நான் இஆர்சி அப்படிங்கிற ஒரு ஃபோரம் சாரோட அந்த இதுல வந்து நான் இருக்கேன், கோர்ஸ்ல இருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து அது ஒரு 1 இயர் கோர்ஸ் நான் கம்ப்ளீட்டா சாரோட இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்றது அவரோட ஆர்என்டிலயே நான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஸோ அதனால நிறைய விஷயங்களை நான் அப்பவே நிறைய கத்துக்கிட்டேன். இப்ப வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லீடர்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பிசினஸ் எப்படி எத்திக்கலா பண்ணணும், பிசினஸ் எப்படி சிஸ்டம் கிரியேட் பண்ணணும், ஆல்ரெடி ஐ நோ. பிகாஸ் எல்லாமே கத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்து ஒரு ஃபீல் வந்து எனக்கு கண்டிப்பா இருக்கு. சார் வந்து பிராக்டிகலாவே உங்களுக்கு அந்த எல்லா விஷயத்தையுமே கொடுத்திருக்காரு. அதனால உங்களுக்கு அது ஃபுல்லாமே எக்ஸிஸ்டிங்கா நான் கத்துக்கிட்டதே சொல்லி தர மாதிரி இப்பவும் வருது. இப்பவும் நான் வந்து ஐம் ஸ்டில் லேர்னிங். பிகாஸ் எது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தாங்கன்னா நான் கத்துக்குவேன். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு லீடர்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்னு யாராவது இன்வைட் பண்ணாலும் நான் போவேன். ஆனா எனக்கு அது புதுசா இருக்காது. ஆல்ரெடி நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயத்தை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு போறது உண்டு. சூப்பர் சூப்பர். இப்போ கிஃப்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான்
நாங்க ஹியர் பண்றோம், ம். இந்த ஷோ மூலியமா தான் கிஃப்டரி அப்படின்ற வேர்டை நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இருக்க பர்சன்ஸ்க்கு கிஃப்டரியே நீங்க ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? கிஃப்டரி ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். Wow, great. இன்னொரு விஷயம் கிரியேட்டிங் மெமரிஸ் ஃபார் பிராண்ட். இன்னைக்கு ஒரு பேபி, ஒரு குழந்தையா நினைக்கிறது, ஒரு ஃபேமிலியா நினைக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து அவங்களோட பிராண்ட் தான். ஸோ அவங்களோட லோகோ. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பிராண்டை வந்து நாங்க எங்களோட ப்ராடக்ட்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதை வந்து அவங்களோட கிளைண்ட் அண்ட் கஸ்டமர்ஸ் பார்க்குற விதத்துல ரொம்ப யூனிக்கா அந்த வா ஃபேக்டர் வர்ற அளவுக்கு அழகா பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை பார்க்கும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க, அவங்க கிளைண்ட்டும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ரியலி சூப்பர் மேம். ஏன்னா பிகாஸ் நம்ம ஸ்டுடியோக்கே வந்துட்டு நிறைய வாட்டி உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஷூட்க்கு வரும்போதே நானே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எனக்கே அட்மையர் ஆயிருக்கு. ஸோ நம்ம ரிச்னஸ் கிரியேட்டர்ல நீங்க எடுக்காத சர்வீஸே இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சுட்டே வந்துட்டு எங்ககிட்ட இருக்க எல்லா சர்வீஸுமே வந்துட்டு மேம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. லைக் ஈவன் நம்ம பிராண்டிங் ஆகட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் பிராண்டிங் ஆகட்டும், கன்சல்டிங் ஆகட்டும், சாரோட மென்டார்ஷிப் ஆகட்டும், நம்ம ரிச்னஸ் குருகுலம் ஆகட்டும், அண்ட் தென் நம்ம எவ்வளவோ பிசினஸ் ஈவெண்ட்ஸ் இது வரைக்கும் 42 ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலயுமே மேமோட ஃபேஸ் அப்படிங்கறது நான் பார்த்திருக்கேன். ஸோ நீங்க டேஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய எங்களோட சர்வீசஸ் பத்தி உங்களால சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா. இப்போ ரிச்னஸ் குருகுலம் அப்படிங்கிறதுல வந்து இருக்கும். இப்போ அது பார்க்கும்போது ஒரு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்ல தான் அதுவும் உள்ள வரும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் நிறைய பிசினஸ் மேன்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஸ்டில் இன்னும் லேர்னிங் தான். ஏன்னா அவங்களோட பிசினஸ வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கலா கொண்டு போகணும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அப்டேட், நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கத்துக்கிற ஒரு அந்த ரிச்னஸ் குருகுலத்துல வந்து அது நான் கத்துக்கிட்டேங்க. ஒரு நியூஸ்ல வந்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கும், 2030ல என்ன வரப்போகுது அப்படிங்கிறது வரையும் அதுல வருது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த ரிச்னஸ் குருகுலம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து வீக்லி அண்ட் மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங்ஸ், சார் எங்க இருந்தாலும் அவரை பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுல வந்து நம்ம கன்சல்டேஷன் எடுக்கலாம், நிறைய விஷயம் ஜூம்ல வந்து பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இஆர்சி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுல வந்து நான் தான் வந்து அந்த ஒரு கோர்ஸ்லயே ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன். இஆர்சி வந்ததுல ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் தான், நானும் என் ஹஸ்பண்டும் தான். ஸோ அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதான் இந்த கிஃப்ட்ரி. ஸோ அப்போ அந்த இஆர்சிங்கிறது வந்து இனி வர்ற பீப்புளுக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா சார் இனி அடுத்த பேட்ச் எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். நாங்கெல்லாம் ஆல்ரெடி அதை வந்து அட்டன் பண்ணி லேர்ன் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டோம். இதுதான் இருக்கக்கூடிய இதுதான் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இதுதான். இது இல்லாம சாரோட கன்சல்டேஷன் 360 டிகிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன் சார் கூட. சூப்பர் மேம், சூப்பர் மேம். இப்போ வந்துட்டு நம்ம பிராண்டிங் அப்படின்னு சொல்லும் போது இப்போ கிஃப்டரி அப்படிங்கறத நம்ம ரிச்னஸ் கிரியேட்டர்ஸ் வழியா தான் நம்ம பிராண்ட் பண்ணோம். ஸோ இந்த கிஃப்டரி நீங்க பிராண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா? இந்த நேம் செலெக்ஷன்ல இருக்கட்டும், லோகோ செலெக்ஷன்ஸ்ல இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ்? பிகாஸ் சனோ கிஃப்ட் அண்ட் டாய்ஸ் அதுதான் வந்து என் ஹஸ்பண்டுக்காக நான் கிரியேட் பண்ணி கொடுத்தேன். பிகாஸ் என் டாட்டர் பேர் சனோ. அப்போ அவங்க பிறந்த அந்த டைம்ல வந்து அவங்க நேம்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் பேக் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருந்தாரு. அதுக்கும் சனோ பேக் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வச்சிருந்தோம், சனோ பேக்ஸ்னு வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா ஆரம்பிக்கப்பட்ட இந்த சனோ கிஃப்ட் அண்ட் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நாங்க வச்சிருந்தோம். ஸோ வெறும் பொண்ணோட பேர் வைக்கிறனால நல்லா இருக்கும் அப்படிங்கறத நினைச்சுதான் வச்சோம். பட் சாரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு லோகோ இருக்கு, லோகோ கிரியேட் பண்ணோம். இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல சனோ அப்படிங்கிறது வந்து தெரியாது. இப்ப நம்ம ஃபேமிலியில தெரியும், அந்த ஏரியால தெரியும் மேபி. ஸோ இது வேர்ல்டு லெவல்ல ரீச் ஆகணும், இன்டர்நேஷனல் லெவல்ல ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நேம் இருக்கணும். அது எமோஷனலா வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா அது ஒரு கனெக்டா இருக்கணும். அது வந்து இன்னைக்கு வந்து ஆப்பிளா இருக்கட்டும், நோக்கியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு லோகோல தான் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு அப்பவே வந்து நான் வந்து சாரோட சேர்ந்து சார் தான் வந்து அந்த லோகோவே எனக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறத டு பி பிராங்கா சொல்லணும்னா அது வந்து ஒரு குழந்தை கிஃப்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பேபியா வந்து இன்னைக்கு ஒரு மெச்சூர்டா ஆயிருக்கு. இதுதான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ரிச்னஸ் கிரியேட்டர்ல தான் வந்து அந்த எனக்கு அந்த லோகோ டிஜிட்டல் இதெல்லாமே பண்ணி கொடுத்தது அவங்க தான். சூப்பர் சூப்பர் மேம். இப்போ வந்துட்டு கிஃப்டரி ஸ்டார்ட் பண்ண டேஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸ்டார்ட் பண்ண டேஸ்ல எப்பவுமே வந்துட்டு ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அப்படிங்கறது ஷேர் பண்ணிக்க முடியும்? ஏன்னா ஃபினான்ஷியலா நான் வந்து ரொம்ப புவர் அப்போ. பிகாஸ் எனக்கு வந்து இப்ப இருக்கு, பிசினஸ்ல வரும், நான் செலவு பண்ணுவேன், சேர்த்து வைக்கிறதுன்னு பெருசா இருக்காது, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க சொன்னீங்கன்னா அதுக்கு எப்படியும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ஆனா நான் எங்கேயுமே வந்து ஒரு லோன் போடல, மத்தபடி கடன் வாங்கல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மினிமம் வந்து எப்படி ஒரு 50 லேக்ல இருந்து ஒரு
1 crore வரையும் தேவைப்படும். ஆனா சாரோட இதுல வந்து ஆரம்பிச்சப்போ சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அளவுக்கு பெருசா பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பிசினஸ் ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம். அது ஒரு 5 lakhல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிசினஸ வந்து ஒரு 5 crore வரையும் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நாங்க பாடுபட்டோம். ஸோ அந்த டைம்ல அந்த ஒரு 5 lakh அப்படிங்கிற ஒரு மணிய எடுத்து அதுல நிறைய பெயின், நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய விஷயங்களை வந்து தாண்டி வந்திருக்கோம். ஸோ அந்த 5 lakhல நாங்க ஒரு ஒரு ஆஃபீஸ் பார்க்கணும். அந்த ஆஃபீஸ்ல வந்து எல்லா ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நாங்க பண்ணணும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே முடிஞ்சிருமா? இது இந்த பணம் தீந்துருச்சுன்னா அடுத்த பணம் இல்லையே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த கிஃப்ட்ரி ஆஃபீஸுங்க. ஸோ ஒரு மெயினான இடத்துல RS புரத்துல கிடைச்சது. அதை சர்ச் பண்ணி எனக்கு எடுத்து கொடுத்தவரும் சாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னா சாருக்கு, அதனால அவர் ரொம்ப கேர் எடுத்து உருவாக்குனது. சொல்லுவாரு எப்பவுமே அடிக்கடி, நிஷா இந்த இடத்துல நீ இல்லாம நான் இருந்தா இந்நேரம் வேற லெவல்ல வந்திருப்பேன். சோ அது என்ன மோட்டிவேட், அது என்ன சொல்றது, அது வந்து என்ன ஒரு ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். ஏன் நம்மளால பண்ண முடியாது, சார் இப்படி சொல்றாரு, ஏன் நானே பண்ணுவேன், ஏன் சார் பண்ணணும்? அப்ப சார் சொல்லுவாரு, நான் இப்படி சொன்னாதான் நீங்க அப்படி பண்ணுவீங்க, அதனாலதான் சொல்றோம் அப்படின்னு. சோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்ததுதான் இந்த கிஃப்ட் ரேமா. சோ அப்ப அந்த பெயின்ஃபுல் எல்லாமே நிறைய வந்து நம்ம தாண்டி வந்திருக்கோம். அந்த பினான்சியல் ஸ்ட்ரகிள் எல்லாம் பெருசா இல்லாம அந்த 5 lakhல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 5 crore வரையும் வந்தாச்சு. கிரேட் மேம், சீரியஸ்லி கிரேட். இப்போ நிறைய விமென்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும், என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் இவ்வளவுதான், இதை வச்சுட்டு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க. ஸோ நீங்களும் ஒரு விமன் என்டர்பிரினரா இருக்கீங்க, நிறைய பெயின்ஸை வந்து தாண்டி தான் இந்த ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல வந்து இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பயந்துட்டு தங்கிட்டு இருக்கக்கூடிய விமன் என்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்க விரும்புறீங்க? கண்டிப்பா இன்னைக்கு men அப்படிங்கிறவங்க சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இப்ப 2025ல இன்னைக்கு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸும் ஒரு பிசினஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் படிக்கிறாங்க. படிக்கிறது எதுவா இருந்தாலும், நீங்க இன்ஜினியரிங்கே படிக்கலாம், நீங்க என்ன வேணாலும் படிக்கலாம். ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பிசினஸ்க்குள்ள வரணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபாஸ்டா க்ரோ ஆக முடியும். ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை விட இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வரணும். ஆனா அதுக்கு நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் இல்லையா? விமன் என்டர்பிரினர் வந்து தாராளமா வந்து பண்ணலாம். இதுல சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க, ஆனா அதுக்கு ஒரு குரு கண்டிப்பா வேணும். சோ அவர் மூலியமா போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பார்க்க வேண்டிய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அவர் எல்லாமே பார்த்து நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வந்து 2021ல இருந்து 2021ல ஆரம்பிச்சு ஜனவரியில என்னோட இனாகிரேஷன் ஆரம்பிச்சது. ஸோ சார் தான் அது ஓப்பன் பண்ணி பிஎன்ஐல இருந்து சந்தோஷ் சார் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு. அண்ட் தென் வித்தின் 8 monthsல நான் என்னோட ஷோரூம் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தாச்சு கிஃப்ட்ரியில. அப்போ காவேரி வினோத் சார் வந்து சாரும் வந்து தான் ஓப்பன் பண்ணாங்க அந்த இனாகிரேஷன் வந்து. அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணதும் அந்த அளவுக்கு மீடியால இருந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய லெவல்ல கிராண்ட் அதான் வந்து நம்ம வந்து அது பண்ணணும். இப்போ வித்தின் 8 monthsல எப்படி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எப்படி வர முடியுது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கண்டிப்பா வந்து ஒரு குரு கண்டிப்பா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் ஒரு பிசினஸ்ல வந்து வளர முடியும் அப்படிங்கறத நான் கண்டிப்பா சொல்றேன். அந்த குரு சௌகத் சாராவே இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். லைக் நமக்கு வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஷாப்க்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பர்டிகுலர் சர்வீஸ்ல வந்துட்டு வெல் வெர்ஸ்டா இருப்பாங்க. அது அவங்களோட இனிஷியல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியில எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா சர்வ் பண்ணும் போதே திஸ் இஸ் அவர் சிக்னேச்சர், எஸ் சிக்னேச்சர் ப்ராடக்ட், சிக்னேச்சர் ஃபுட், இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். மெயின்லி வந்து நம்மளோட யூஎஸ்பி. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ப்ராடக்ட் பத்தி தான் பேசணுங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போதே அதோட ஒரு குட் குவாலிட்டி, அந்த குவாலிட்டி தான் பேசும். இன்னைக்கு கிஃப்ட்ரி எப்படி இருக்கோ, அந்த கிஃப்ட்ரியில இருந்து ப்ராடக்ட் வாங்குறவங்க கொடுக்குற டெஸ்டிமனி பாத்தீங்கன்னா கிஃப்ட்ரி அப்படின்னா குவாலிட்டி, குவாலிட்டி அப்படின்னா கிஃப்ட்ரி. ஸோ இந்த மாதிரி டெஸ்டிமனிஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போதே அவங்களுக்கு அந்த வாவ் ஃபேக்டர் கண்டிப்பா வரும். ஏன்னா எல்லார்கிட்டயும் அந்த ப்ராடக்ட் கிடைக்காது. நம்மளோட கிஃப்ட்ரியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லார்கிட்டயும் கிடைக்காது. அந்த அளவுக்கு யூனிக்கான ப்ராடக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளே ஓனா வந்து பாத்தீங்கன்னா என்கிரேவிங், பிராண்டிங், கஸ்டமைசேஷன், சப்ளிமேஷன் அண்ட் எல்லா விஷயமும் பண்றோம். ஸோ அப்ப அதெல்லாமே ஓனா பண்றதுனால இப்போ ஒரு பிஃபோர் ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு கிளைண்ட் வராங்க. ஸோ பாக்குறாங்க ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ மண்டே பார்த்துட்டு வெனஸ்டே வேணும்னா கூட என்னால வந்து அது கொடுக்க முடியும். ஒரு 1000 ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் என்னால கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த யூனிக்கான ப்ராடக்ட்டை வந்து பிராண்டிங் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட என்னால டெலிவர் பண்ண முடியும். உங்களோட கிஃப்ட் ஐட்டம்ஸ்லயே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு சொன்னா எது? நான் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ற மாதிரி நான் பண்றது கிடையாது. ஸோ என்ன மாதிரி எல்லாம் கிஃப்ட் பண்றேன் அப்படின்னா, ரெப்ளிகா
ரெப்ளிகா பிராண்டட் எல்லாம் பண்றேன். ஸோ அது இல்லாம கஸ்டமைஸ்ல கார்பரேட் கிஃப்ட்ஸ்ல எல்லாமே பென்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஸ்பீக்கர்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த டச் அண்ட் ஃபீல் வரும் உங்களுக்கு. நார்மலா நீங்க அந்த ப்ராடக்ட்டை எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வரும். என்னோட 1500க்கு மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கு என்னோட கேட்டலாக்ல. ஸோ அது எல்லாமே யூனிக் ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கிட் பாக்ஸ் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரி, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பென் அந்த மாதிரி வரும். அதுல கஸ்டமைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து போகுது. இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பட்ஜெட்குள்ள போதும், இந்த பட்ஜெட்குள்ள போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ எனக்கு வந்து ஒரு 200 பட்ஜெட்குள்ள கிடைக்குமா, ஒரு 500 பீஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து பிராண்டிங் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி இன்னைக்கு அவங்களோட அந்த குவான்டிட்டி கொடுக்கும்போது அவங்களோட மணியும் அவங்க பார்ப்பாங்க இல்லையா. சோ எனக்கு வந்து ஒரு gift கொடுக்குறோம் ஒரு ஃப்ரீயா, பட் அது மூலியமா எனக்கு நிறைய பிசினஸ் வருங்கிறனால கொடுக்குறீங்க. பட் என்னன்னா அதுக்கு நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது இருக்குல்ல. அப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், ஒரு 1.5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் வந்து என்னால ஒரு 20,000 தான் பண்ண முடியும், என்னால ஒரு 30,000 தான் பண்ண முடியும், சம் பர்சன்ஸ் என்னால ஒரு 10,000 தான் பண்ண முடியும். ஸோ இந்த பேக்கேஜ் அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியும். See, நான் இன்னைக்கு பண்றது வந்து நீங்க கேக்குறீங்க எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு. ஐ லவ் என்னோட கம்பெனியோட எல்லா ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்டா தான் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்சா மட்டும்தான் அதை நான் உள்ள கொண்டு வருவேன், இல்லைன்னா கொண்டு வர மாட்டேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ராடக்ட சேல் பண்ணல, நான் வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் கொடுக்குறேன், ஒரு கன்சல்ட் பண்றேன். ஒரு கிளைண்ட் உள்ள வரும்போது அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க என்ன மாதிரி கம்பெனி, சோ அந்த கம்பெனி வந்து எதுக்காக அந்த கிஃப்ட் கொடுக்குறாங்க, என்ன பர்பஸ். சோ மேபி இனாகிரேஷன் ஃபங்க்ஷனா இருக்கும் ஒரு ஆஃபீஸ், இல்லைன்னா மேரேஜ் ரிட்டர்ன் கிஃப்டா இருக்கும், இல்ல அப்படின்னு அப்ப அது எந்த மாதிரி கேட்டகரி, ஒரு பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்டா இருக்கும், இல்ல வெல்கம் கிஃப்டா இருக்கும். ஒரு ஐடி கம்பெனில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உள்ள வராங்கன்னா அதுக்கான வெல்கம் கிஃப்டா இருக்கும். ஸோ என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்றாங்கிறதையும் எடுத்து ஒரு கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு நான் நிறைய ஐடியாஸ் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஸோ அது மாதிரி அவங்க கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. கிரேட் மேம். இப்போ நம்ம கிஃப்டரியில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுட்டே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரீசெண்ட் டேஸ்லயே பண்ணியிருக்கோம். இதுல நீங்க பண்ண ஒரு ப்ராஜெக்ட்லயே வச்சு ஒரு யூனிக்கான ஆர் எல்ஸ் மோஸ்ட் மெமரபிளான ப்ராஜெக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா? இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருந்தாங்க. அந்த டாக்டர் டீன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ்ல தான் வந்து உட்காந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து பிஎஸ்ஜி குரூப் உங்களுக்கு தெரியும். நம்ம இவ்வளவு நாளும் பண்ணிட்டு இருந்தது வந்து பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஐடெக் அந்த மாதிரி டெக்குக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க வந்து சொன்ன விஷயம் ஆல்ரெடி எங்க பிஎஸ்ஜிக்கு பண்றோம்னு சொன்னாலே நாங்க ஹாஸ்பிட்டல் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து பல்க் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி வந்து டேபிள்ல வைக்கக்கூடிய ஒரு டைமர், அது வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டேபிள்ல இருக்கக்கூடியது. இது அப்ராட் வரையும் போகுது அந்த ப்ராடக்ட். கிட்டத்தட்ட வந்து 700 ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க அதை சூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெமெண்டோஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்களோட பிராண்டிங் பண்ணி அவங்களோட எல்லாமே கொடுத்து லைட்டிங்கோட ஒரு புதுவிதமா வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான மோர் தென் 500 ரெகுலர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ரெகுலர் கிளைண்ட்ஸ் இல்லாம நியூ டு த கம்பெனி, நியூ என்டிசி கிளைண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2000 இருக்காங்க எங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டே இருக்காங்க கிளைண்ட்ஸ். சூப்பர் சூப்பர் மேம். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கிஃப்ட் ஷாப் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கார்பரேட் கிஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்லயே வந்துட்டு நிறைய காம்படிஷன் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த காம்படிஷன்ல நம்மளோட கிஃப்டரி ஷாப் அப்படிங்கறத நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறீங்க? காம்படிட்டர்ஸ் எனக்கு இல்ல, எனக்கு கிடையாது. பிகாஸ் நான் யாரையுமே அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். ஏன்னா நாங்க ஒரு 3/4 பாகம் நாங்க பண்றது எல்லாமே வந்து 3/4 அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கம்ப்ளீட்டா B2B பண்றோம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம கிட்ட இருந்து எடுத்து தான் வந்து நிறைய கிளைண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. டைரக்ட் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறது 1/4, அந்த ஒரு கால்வாசி அப்படிங்கிறது தான் நம்ம அதை பண்றோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த B2Bக்கு நல்லா சப்ளை பண்றதுனால எனக்கு அந்த மாதிரி காம்படிட்டர் அப்படிங்கிறது இங்க யாருமே கிடையாது. சூப்பர் சூப்பர் மேம். இப்போ நமக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுட்டே நீங்க வந்துட்டு எம்என்சி கம்பெனிஸ்க்குமே நீங்க ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. பிளஸ் ஈவன் ஸ்டார்டிங் நம்மளோட எம்எஸ்எம்இ என்டர்பிரனர்ஸ்க்குமே நீங்க சர்வீஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவங்களோட குவாண்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜா இருக்கும். இப்போ பெரிய எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பில்லே வந்து ஒரு 21 lakh அந்த மாதிரி தான் வரும் பில். ஸோ அப்போ குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் வைஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு லோவா தான் இருக்கும். அது வந்து நம்மளால பண்ண முடியும். இப்போ நார்மலா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கக்கூடிய, அதான் நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு 20,000 பேக்கேஜும் நம்மளால கொடுக்க முடியும், ஒரு 20 lakh பேக்கேஜும் நம்மளால கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ எனக்கு இன்னைக்கு இன்னொரு கிளைண்ட் வந்திருக்காங்க, ஒரு 20 பீஸ் தான் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கொடுக்குறோம்.
கொடுக்குறோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து டெலிவர் பண்றோம். இதுதான் நம்மளோட யூனிக். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல வந்து பல்க் பண்ணிட்டு இருக்கோம் B2B, அண்ட் ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சனலைஸ் கிஃப்ட் வரையும் பண்றோம். அப்போ ஒரு டாக்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கார்ப்பரேட் அதுலயே பிராண்டிங் பண்ணி அப்பவே நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். இப்போ GRD காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு மேம்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த 3-in-1 தான் போகும். அதுல வந்து அவங்களோட நேம் பிராண்டிங் எல்லாமே பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட் வச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடுறோம். ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும். சூப்பர் மேம். இப்போ நம்ம கிஃப்டரியை பொறுத்த வரைக்கும் இவங்க MNC, இவங்களுக்கு சூப்பரான ஒரு சர்வீஸ் கொடுக்கணும், இவங்க வந்துட்டு சின்ன கம்பெனி தான், இல்லைன்னா இவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான், இவங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க வேணாம், அந்த மாதிரியான பார்சியாலிட்டி எல்லாம் இல்ல. எதுவுமே யார் வந்தாலுமே நமக்கு ஈக்குவல் தான். ஸோ இது எல்லாத்தையும் இப்படிதான் இருக்கணும், இதுதான் சிஸ்டம், இப்படிதான் கேஷ் ஃப்ளோ, இது எல்லாத்துக்கும் அமைச்சு கொடுத்தது வந்து நம்ம சார் தான். பிளானிங் ஃபுல்லா எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து 2021 to 22 இப்படிதான் இருக்கும், 22 to 23 இப்படிதான் இருக்கும், 24 இப்படிதான் இருக்கும். அப்படிதான் வந்து பிளானிங் பண்ணி கொடுத்திருக்காரு. அடுத்தது 25 to 26க்கு பிளானிங் போயிட்டு இருக்கு. சூப்பர் மேம். இப்போ வந்துட்டு கிஃப்டரி அப்படிங்கிற ஒரு வேர்ல்டுல நீங்க இருக்கீங்க. ஆக்சுவலா உங்களை பொறுத்த வரைக்கும் அது வேர்ல்டே தான். இப்போ கிஃப்டரிய ரியலா நம்ம குளோபலைஸ்டா வேர்ல்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? டெஃபினெட்லி. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 21 to 22 அண்ட் 22 to 23, 24, 25ன்னு. ஸோ அதே மாதிரி 25 to 26 அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது தான் நம்மளோட கிஃப்டரியை கொண்டு போகணும். இந்த growth அப்படிங்கிறது வந்து ஒரு 5 வருஷத்தோட ஜேர்னி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் படிச்ச விஷயம் அந்த ERC கோர்ஸ்ல. அதுல ஒரு 3 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 4th and 5th அந்த ஃபைனல் இயர் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 4th இயர்ல தான் வந்து இந்த 25th to 26th அப்படிங்கிறது வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சன்னோட ஸ்டோரி நான் இங்க சொல்லணும். அவர் வந்து BE கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ஒரு MNC கம்பெனில வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தார். அவருக்கு 45,000 சேலரியோட ஃபிக்ஸ்டா இருந்துச்சு. ஒரு 6 month ஒர்க் பண்ணாரு பெங்களூர்ல. ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு தேவைப்படும் என்னோட பிசினஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு என்டர்பிரினர் இன்னுமே தேவைப்படுறாங்க இல்லையா. ஸோ அப்ப நான் படிச்ச விஷயத்துல இருந்து சார் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்துல இருந்து அவரை வந்து நம்மளோட கம்பெனிக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். பிகாஸ் ஆஃப் என்னோட growth பார்த்து அவரா வந்த விஷயம் தான் இது. ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணி இருக்கும்போது அந்த கம்பெனில நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு என்னோட growth-ஐயும் பார்க்கும்போது என்ன சொல்றது, ஒரு ஃபாஸ்டா வந்து இவ்வளவு grow ஆயிருக்கிற ஒரு கம்பெனி, எல்லா இடத்துலயும் பேசப்படுற ஒரு கம்பெனி, இன்னைக்கு வந்து அதுல இருக்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா. அவரு வெளிய போனதுக்கு அப்புறம் ஒரு realize இடத்துல ஒரு பண்ணிருக்காரு. ஸ்டாஃபா இருக்கிறத விட இன்னைக்கு வந்து ஒரு BDO-வா வந்து இதுல ஜாயின் பண்ணியிருக்காரு, ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல 1 or 2 months கம்ப்ளீட் ஆயிருச்சு. அவரும் வந்து இந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடா வந்து நாங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த கேண்டம் ஃபயருக்கு வந்து சைனா போறோம். நானும் என் சன்னும் தான். ஸோ விசா வரையும் அப்ளை பண்ணி எல்லாம் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து அக்டோபர்ல வந்து நம்ம போறோம். இந்த பிசினஸ் ரிலேட்டடா தான் இதை நெக்ஸ்ட் லெவல் growth கொண்டு போறதுக்காக நாங்க அடுத்த பிளானுக்காக போக வேண்டியது இருக்கு. ஸோ அந்த கேண்டன் ஃபார் போறோம் இல்லையா. ஸோ சவுகத் சார் தான் வந்து இதையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. ஸோ அவரோட டீமோட தான் நம்ம வந்து போறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் எல்லாமே கம்ப்ளீட்டா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் கிரேட் மேம். மேம் இப்போ பிரசன்ட்ல உங்களுக்கு உங்களை நிக்க விடாம ஃபயரா தூங்கவும் விடல நிக்கவும் விடல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஹரிபரியில ஏதாவது ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குங்களா? தீபாவளி தான் வந்துருச்சுல்ல. ஸோ தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பவே ஆர்டர்ஸ் எல்லாம் இப்போ பீக் தான் இப்போ நம்மளுக்கு சீசன். பிகாஸ் வந்து இப்பவே ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிட்டு இருக்கு. அந்த தீபாவளி சமயத்துல வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆன் டைம் டெலிவரி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிளா இருக்கும். ஸோ அதனால முன்னாடியே எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நாங்க வந்து ஃப்ரீ ஆஃபரா வந்து பேக் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அது கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து அவங்களுக்கு அது கார்பரேட் லுக் வர்ற மாதிரி ஒரு பேக் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டை உள்ள போட்டு எடுத்துட்டு போற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்மளோட கம்பெனில போயிட்டு இருக்கு. இல்லைன்னா அவங்க அதுக்கு செப்பரேட்டா சார்ஜ் பண்ணி அதுக்கு கிஃப்ட் பேக்னு ஒன்று இது பண்ணணும். ஸோ அது இல்லாத அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேக்ஸ் வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். அவங்க என்ன கிஃப்ட் வாங்கினாலுமே அதுல போட்டு கொடுக்குற அளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த தீபாவளி கிஃப்ட் அப்படிங்கறதுல வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து IT கம்பெனிக்கு மட்டும் இல்லாம ஈச் அண்ட் எவ்ரி பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தீபாவளி அப்படின்னா ஸ்வீட்ஸ் தான். அந்த ஸ்வீட்ஸையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து வீட்ல இருந்து வரணும் அப்படின்னா ஒரு அம்மா அனுப்புறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஸ்வீட்டா கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த கிஃப்டாவும் போகும்போது
போது அவங்க இன்னும் ஹாப்பியா இருப்பாங்க. இன்னைக்கு அதுக்குள்ள வைக்கிற ப்ராடக்ட் எல்லாம் என்னங்க, இப்ப பென் டைரி அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, இன்னைக்கு வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு. அந்த வாட்டர் பாட்டில்ஸ்லயே வந்து ஃபிளாஸ்க் ஐட்டம், ஸோ யூனிக்கான நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. வீட்ல யூஸ் பண்ற மாதிரி ஹாட் பேக் கொடுக்குறோம், டிஃபன் கேரியர் கொடுக்குறோம். ஸோ அதுல எல்லாம் வந்து பிராண்டிங் பண்ணும்போது அந்த வீடும் சந்தோஷமா இருக்கும், ஸோ அந்த பர்சனும் சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அது ஒரு பேக்கேஜா எடுப்பாங்க சம் கம்பெனிஸ்ல. ஸோ லேப்டாப், பேக் அது மாதிரி. ஸோ அது ஸ்டாஃப்ஸ்க்கும் ஓரியன்டாவும் இருக்கும், வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். சூப்பர் மேம். இப்போ நம்ம கிஃப்டரியோட ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு மட்டும் தானா, இல்ல இந்தியா லெவல்ல எல்லாத்துக்குமே நீங்க சப்ளை பண்ணி? எல்லாருக்குமே சப்ளை பண்ணலாமா. இப்போ லாஸ்ட் என்கொயரி துபாயில இருந்து வந்திருந்தது எனக்கு. ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி B2Bல வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கற மாதிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க வேணாலும் நம்மளால சப்ளை பண்ண முடியும். அப்போ நீங்க டைரக்ட் B2C மட்டும் இல்லாம B2B பர்சன்ஸ்க்குமே நீங்க உங்களோட மெயின்லி we do B2B only. ஏன்னா இப்ப B2C கிளைண்ட் வந்தாலும் நாங்க அதே பிரைஸ் தான் கொடுக்குறோம். B2Bக்கு என்ன கொடுக்குறோமோ அதே பிரைஸ்க்கு தான் கொடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் மேம். இப்போ வந்துட்டு ரிச்னஸ் கிரியேட்டர் அதையும் தாண்டி நம்மளோட பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குரு டிபி ஷவுகத் சார், அவர் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மென்டார்ஷிப் அப்படிங்கிறது நீங்க எந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குது மேம்? பிளஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் யார்கிட்ட இருந்தும் கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? யாருமே பண்ணாத ஒரு விஷயம். நான் முதல்ல சொல்லிட்டேன், கடவுள் வந்து இந்த டயத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து டைரக்டா வந்து கடவுள் கொடுக்கறது இல்லை. கண்டிப்பா. ஸோ ஒருத்தர் மூலியமா தான் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்டா நான் ஷவுகத் சார் தான் சொல்லுவேன். என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னா அவர் தான் சொல்லுவார். ஏன்னா ஒரு உடன்பிறவாத ஒரு சகோதரன் மாதிரின்னு சொல்லலாம், அதையும் தாண்டி ஒரு குருன்னு சொல்லலாம். பிகாஸ் என்னோட சேர்ந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய பெயின், நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் இந்த ஒரு வார்த்தை அடங்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாங்கும் போதும் ஒரு ஆலமரம் மாதிரி கூட நின்னது வந்து அவர் தான் நிறைய விஷயங்கள்ல. இன்னைக்கு அவர் பெரிய லெவல்ல இன்னைக்கு ஆளாய் நிக்கிறாரு அப்படின்னா எங்களோட பிரேயர் பிளெஸிங்ஸ் எல்லாமே இருக்கும் கண்டிப்பா. பிகாஸ் எங்களுக்காக அவர் நிறைய விஷயம் பண்ணும்போது அவருக்காக நிறைய விஷயம் பண்றதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நான் இங்க சொல்ல விரும்புற ஒரு கருத்தா எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் இந்த அளவுக்கு உருவாயிருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்ல, டோட்டல் என் ஃபேமிலி மட்டும் இல்ல, சரௌண்டிங் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பின்னாடி ரிச்னஸ் கிரியேட்டர், உங்களுக்கு பின்னாடி ஷவுகத் அவர் தான் இருக்காரு அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கே தெரியும். இப்போ இங்க ஷவுகத் சார் இருக்காரு அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க சொல்ல விரும்புற ஒரு விஷயம்? அவர் இருந்தா அவருக்கு சொல்றதுக்கு வார்த்தையில வாயில வார்த்தையே இல்லை. பிகாஸ் என்னன்னா, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னு நான் கனவு காண்றதுக்கு முன்னாடி ஒரு கனவு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கொடுத்து, இதுதான் உன் கனவு அப்படிங்கிறது யாருமே டீச் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தவர். கண்டிப்பா வந்து நான் ஒரு வித்தின் 2 இயர்ல அந்த ஃபைனல் ஸ்டேஜ் டச் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி டச் பண்ணும்போது அவரே ஒரு பெரிய லெவல்ல நான் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சீரியஸ்லி உங்க வாய்ஸ் டோனே சேஞ்ச் ஆகுது. சீரியஸ்லி. ஓகே மேம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா, இப்போ உங்களை மாதிரியே நிறைய விமன் என்டர்பிரினர்ஸா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு இப்போ ட்ரெண்டாவே மாறிட்டு வருது. பட் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்க ஸ்டார்ட் பண்றது, அதையும் தாண்டி பயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் ஆர் உங்களோட வேல்யூபிளான ஒரு தாட்டா எதை ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கண்டிப்பா வந்து பயப்படக்கூடாதுங்க. பயந்தா எதுவுமே நடக்காது. பயம் ஒண்ணுதான். ஏன்னா அந்த பயத்துல இருந்து ஆரம்பிச்சதுதான் நான். சோ எது எடுத்தாலும் சார் கிட்ட கேட்கறது, இது பயமா இருக்கு, இவ்வளவு பெரிய கிளைண்ட் கிட்ட நான் தனியா போகணுமா, இவ்வளவு பேரை நான் பார்க்கணுமா, நான் சோ அது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு பெரிய கிளைண்ட் வந்து முன்னாடி உட்கார்ந்தாலும் அவங்கள வந்து அந்த ஒரு பிசினஸ் க்ளோஸ் பண்றதுக்கு எனக்கு தெரியும், இண்டிபெண்டா என்ன மாதிரி பண்ணணுங்கிறது தெரியும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி விமனுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் 1000 கனவுகள் இருக்கும், 1000 விஷயங்கள். இந்த பயம் ஒண்ணு வந்து உங்களை வந்து அப்படியே முறியடிச்சிடும், உங்களை அப்படியே ஃபிளாட் பண்ணிடும், எது எண்ணிக்க விடாம பண்ணி. இந்த பயத்தையும் தாண்டி உங்க பயத்துக்கு வந்து எதுக்காக அந்த பயம் வருது, நம்மளால பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அந்த பயம். அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு குரு இருக்கும்போது எதுக்கு பயப்படணும். சோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம், நீங்க பண்ற பிசினஸ் கரெக்டா இருக்கா, சோ அந்த பிசினஸ் வந்து நம்மள கடைசி வரையும் கரெக்டா growth கிடைக்குதா அப்படிங்கறத பார்த்துட்டு கரெக்டான ஒரு 360 வந்து சாரோட எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மேபி பிசினஸே பண்ண தெரியல, எனக்கு பிசினஸே இல்லை, ஆனா எனக்கு நிறைய ட்ரீம் இருக்கு, நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கார்பரேட் கிஃப்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லா நான் வந்து B2Bல நிறைய சப்ளை பண்ணலாம், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது ரிலேட்டடா ரிகார்டிங் என்ன டவுட்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதெல்லாமே என்னால பண்ணி கொடுக்க முடியும். சூப்பர் மேம். இப்போ பிசினஸ் ரிலேட்டடா உங்களை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த
மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, ஒரு டைரக்டா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்ஸ்ல கான்டாக்ட் பண்ணலாங்களா, இல்ல உங்களோட நம்மளோட வெப்சைட் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, சோஷியல் மீடியால எல்லாமே இருக்கு நமக்கு. ஸோ ஸ்டாஃப்ஸோட கான்டாக்ட் நம்பரும் இருக்கும் நம்மளோடதுல. அதுல அவங்க கொடுத்துட்டாலே ஸோ ஒரு வி கிரியேட் டெம்பரரி குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த B2Bக்கு நம்ம வந்து சப்ளை பண்றதுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணும், என்னென்ன மாதிரி மெஷின்ஸ் தேவைப்படுதா, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுத்தா சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும், கேட்லாக் எப்படி அவங்க பிராண்டிங்ல பண்ணி கொடுக்கலாம். நிறைய இடங்கள் இருக்கு, கும்பகோணம், திருப்பூர், பொள்ளாச்சி, ஒவ்வொரு இடத்துலயும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் லேடிஸ் வந்து நல்லா படிச்சு அந்த மாதிரி பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க இடத்துலயும் பண்ணலாம், எல்லா இடத்துலயும் பெரிய லெவல்ல பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சூப்பர் சூப்பர் மேம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு மிஸ்ஸஸ் நிஷா பேகமோட ஒரு ஸ்பீச் அப்படிங்கறது கேட்டுட்டு இருந்தோம். ஸோ இதுல இருந்து நமக்கு எஸ்பெஷலி எனக்கு கிடைச்ச ஒரு லெசன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு எப்பெல்லாம் சேலஞ்சஸ் வருதோ அந்த சேலஞ்சஸை வந்துட்டு நாம ஃபேஸ் பண்ணணும். சேலஞ்சஸ் கிட்ட நாம சேலஞ்ச் விட்டா மட்டும்தான் நம்மளால நெக்ஸ்ட் லெவல் growth அப்படிங்கறத அடைய முடியும். பிளஸ் நமக்கு வந்துட்டு ஒரு புது விஷயத்த நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கறது நம்ம எடுத்து வைக்காம கண்டிப்பா நம்மளால நெக்ஸ்ட் மூவ் அப்படிங்கிறது போக முடியாது. எஸ்பெஷலி விமென்ஸ், நீங்க ஒரு பிசினஸ் ஆர் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்மளோட லைஃப்ல எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலே சேலஞ்ச் அப்படிங்கறத சேலஞ்சோட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கறது தைரியமா, எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே தைரியமா எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸோட உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை. தேங்க்யூ. Subscribe to our YouTube channel